பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். இந்த நர்ஸ கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராங்க. எவ்வளவு நேரம் கூப்பிடுறதோ தெரியல. வாங்கம்மா, என்னாச்சு? டாக்டர், இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க டாக்டர், அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? உடம்பு எது சரியில்லையா? ஆமா டாக்டர், ஒரே மூட்டு வலியா இருக்கு டாக்டர். வயசானா வலிக்கதா செய்யும் ஆண்டி. என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போற காயோ. சரி சார், நீங்க பாருங்க சார். கால் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. அப்பப்போ வேற தலை சுத்தல் வருதுப்பா. அதுக்கு ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தா தலை சுத்தல் தான் வரும். நம்மளும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தமான்னு இருக்கணும். ஊரங்கதை உறவு கதையில பேசிட்டு இருந்தா எப்படி ஆண்டி? சாரிம்மா, அவ கொஞ்சம் அப்படிதான். வந்ததுல இருந்து இப்படிதாப்பா பேசிட்டு இருக்காங்க இந்த நர்ஸ். சாரி ஆண்டி. என்ன ஆண்டி, உண்மையை சொன்னா கோவம் வருது. அப்பப்போ உடம்பு சரியாம போயிருது, தலை சுத்துது. அதுதான் சொன்னேனே ஆண்டி, அடுத்தவங்க வீட்டுக்கு அதெல்லாம் கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். அத காதுல வாங்கிட்டு வயிற்றுச்சல்ல இருந்தா எப்படி ஆண்டி இருக்கும்? காயோ, அமைதியா இரு. சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துருச்சுன்னு பேசிட்டு சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒன்னும் இல்லம்மா, பாக்குறேன். சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், கரெக்டா போடுங்க. உங்க ஹெல்த் நீங்க தான் பாத்துக்கணுமா. இந்த ஃப்ரூட்ஸ், கீரை இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கம்மா, அப்பவே உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். சரிப்பா சரிப்பா, அப்ப நான் வரட்டுமா? நீங்க போங்கம்மா, நர்ஸ் கிட்ட எழுதி கொடுக்குற, வாங்கிக்கோங்கம்மா. சரிப்பா. இந்த தலை சுத்தல்லாம் வருது, அதுக்கும் சேர்த்துதான். தலை சுத்தல் வரக்கூடாதுன்னா நீங்க நல்லா சாப்பிடணுமா. நீங்க நல்லா சாப்பிட்டாலே தலை சுத்தல்லாம் வராது. அது மட்டும் இல்ல ஆண்டி, அடுத்தவங்க கதையை கேட்காமலே இருங்க. அதை கேட்டு கேட்டு பிபி சுகர்லாம் ஏறிடும் ஆண்டி. அப்ப தலை சுத்தல் தான் வரும். அதனால அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது, நம்ம மருமகளுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க ஆண்டி. அப்ப நீங்க நல்லாவே இருப்பீங்க. இன்னும் 30 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க ஆண்டி. எனக்கு மருமகளே இல்லையேப்பா. சரி விடுங்க, மருமகளையா விடுங்க. ஆனா இந்த பக்கத்து கதையெல்லாம் கேட்காம நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வீட்டு கதை? 100 வருஷம் நல்லா வாழலாம். காயு, சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? ஐயோ சார், இவங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா விடணும்ல சார். வெளியில இருந்தா எப்படி கூட்டிட்டு போய் பத்திரமா விடுவேன் சார்? யாரு, நீ தானே காயு? ஆமா சார், இதான் சார் வெளியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு டாக்டரை பார்த்து டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டி நீங்க அடுத்தவங்க கதையை கேட்காமலே இருந்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் சார். சொன்னதுக்கு அப்புறமா இப்படி சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல, நான் டாக்டரை பார்த்துட்டு தான் போவேன், டாக்டர் சொல்றதை கேட்பேன் இருக்காங்க சார். தெளிவா சொல்லிட்டேன் சார், அடுத்தவங்க வீட்டு கதையை கேட்காம இருந்தாலே இந்த தலை சுத்தல் பிபி சுகர்லாம் ஏறாதுன்னு. இங்க இந்த அம்மா கேக்குறாங்க. காயு, வேலைக்கு வேட்டு வச்சிடலான் இருக்கியா? யாரு வேலைக்கு சார்? இந்த ஹாஸ்பிட்டலோட வேலைக்கு. ஏன் வேலைக்கெல்லாம் தான்? என்ன சார் பேசுறீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை செய்யறல சார், அப்புறம் எப்படி சார்? அம்மா, நீங்க போங்கம்மா, நான் எழுதி கொடுக்குறேன். சரிப்பா. இந்த பொண்ணு கொஞ்சம் வாயை கம்மி பண்ண சொல்லுங்கப்பா. என்ன வாய் அடிக்கிறா பாருங்க. இவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ தெரியல, கொஞ்சம் வாய் அடக்க சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி தான் பேசக்கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் பிபி சுகர்ல ஏறாம என்ன வரும்? என் கதையை நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, உங்க கதையை போய் நீங்க பாருங்க. இங்க பாருப்பா, நல்லதுக்கு சொன்னா கேக்குறாளா? என்கிட்டயே திட்ட வரா பாரு. ஆமா, உங்ககிட்ட திட்ட வரனா நீங்க தேவையில்லாம என்ன பேசுனீங்க, அதனால தான் நான் திட்ட வரேன். ஏம்மா, நீ கொஞ்ச நேரம் வாய் அடக்குமா. வந்ததுல இருந்து நொய்னு தான் உட்காந்துட்டு இருக்க. யாரு, நான் முதல்ல நீங்க தானே கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசினால தானே நான் உங்ககிட்ட பேசினேன். இப்ப பாத்தீங்களா, வந்ததுல இருந்து வாய் அடக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க போய் ஊரங்கதையை பேசாம போய் உட்காருங்க, போங்க. நான் மாத்திரை எழுதி வாங்கிட்டு வரேன், நீங்க போங்க. சரிம்மா, அங்க ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க, என்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தாங்க, நான் போய் கேக்குறேன். அவ்வளவுதான் ஆண்டி. இன்னும் நீங்க 10 வருஷத்துக்கு கூட வாழுவீங்களான்னு கேக்குறதுலாம் டவுட் தான் ஆண்டி. காயு, என்ன பேசுற? பின்ன என்ன சார், இவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. போய் கொஞ்ச நேரம் உட்கார சொன்னா அவங்க கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, இவங்க கேட்க போறாங்களாம். இவங்க என்ன சின்ன குழந்தையா? ஏம்மா, அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சவங்கனாலதான் நீங்க போய் கதை பேச போறீங்க, போங்க. சொல்றதையே கேட்க மாட்டீங்க ஆண்டி நீங்க. போங்க, போயிட்டு உட்கார்ந்து கதை பேசுங்க நல்லா. உன்கிட்ட தான் பேசுறலம்மா, என்ன சொல்லணுமா? உன் நல்லதுக்கு சொன்னா கேட்க மாட்டேன். நாங்க உங்க நல்லதுக்கு சொல்றோமே, கேக்குறீங்களா? 2 நிமிஷத்துல மாத்திரை எழுதி வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கி கொடுத்த உடனே வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆமாமா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் இந்த தலை சுத்தல் அடிக்கடி வராது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்கம்மா. அதெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்களா சார்? அட நீ வேறப்பா, அங்க உட்கார்ந்து நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அததான்ப்பா நிறைய சாப்பிடுவேன். அத கதை கேட்காம சாப்பிடணும். அடுத்தவங்க வயிற்றுச்சல்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? காயோ, நீ என்கிட்ட திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிற காயோ. சாரி சார், நீங்க பாருங்க சார். இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. உங்க ஹெல்த் நல்லா தான் இருக்கு. என்ன அப்பப்போ தலை சுத்தல் வருது, அவ்வளவுதான். வயசாயிடுச்சுனே கால் வலி வந்துட்டு தான் இருக்கும். நான் எல்லா டேப்லெட்டும் எழுதிக்க இருக்கிற நர்ஸ் எப்பப்ப சாப்பிடணும்லாம் சொல்லிடுவாங்க. திரும்பி அதே மாதிரி தலை சுத்தல் ஏதாவது வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கம்மா.
ஓகேப்பா. இததான் அங்கேயே சொன்னேன், வீட்டுக்கு போயிருந்தா 500 ரூபாய் மிச்சமா, எதுக்குதான் இந்த தேவையில்லாத வேலையோ. சரிங்கம்மா நீங்க போங்கம்மா. வேற ஏதாவது பேஷண்ட் இருக்காங்களா? ஐயோ சார், இல்ல சார், நீங்க முதல்ல டியூட்டிலேயே இல்ல. இந்த அம்மா உங்களை ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களா, அதான் சார் கூட்டிட்டு வந்தேன். சரி கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போயிட்டு 5 நிமிஷத்துல நீ வர. ஓகே சார், வந்துடுறேன் சார். நாங்க ஆன்ட்டி வாங்க போலாம், அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பீங்க. என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆன்ட்டி கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இந்த பொண்ணு வேலையை விட்டு தூக்குனாலே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்பா. ஆமாம்மா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கல்ல, போங்க ஆன்ட்டி. இப்ப நமக்கு எதுக்கு ஆன்ட்டி அவருக்கு கல்யாணம் ஆனேன்னு ஆகலான்னா என்ன? ஏன் உங்க பொண்ணு ஏதாவது கொடுக்கலாங்கிற ஏதாவது ஐடியாவா? ஆனா எங்க சாருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா எங்க சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ வரீங்களா, வேற ஏதாவது சார் கிட்ட கேட்க வேண்டியது இருக்கா? அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. சரிப்பா சரிப்பா, நான் வரேன். போயிட்டு வாங்கம்மா. வாங்க ஆன்ட்டி, நின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க, போலாம் வாங்க. போயிட்டு வாங்க, டாக்டர் பார்த்தனாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க தான் நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, வாங்க. வாமா. போங்க, முன்னாடி போங்க, வரேன். வர வர காயுக்கு ரொம்ப கொழுப்பேறிடுச்சு. வரட்டும் அவளுக்கு இருக்கு. சார் போயிட்டு சீக்கிரம் வர சொன்னீங்க, சொல்லுங்க சார். நான் கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பேஷண்ட் கூப்பிட்டு நீ வர. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பேஷண்ட பார்க்கணும்னு சொல்லிருக்கீங்களா? ஆமா சொன்னேன்னா. அதுதான் சார், அவங்க 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சார், அதுதான் சார் நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லணும்ல சார், கேள்வி கேட்கும்போது அப்படியே வந்துட்டா என்ன சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மரியாதை? இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாரும் நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். அதுதான் சார், டாக்டர் தானே, சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவரு புரிஞ்சுக்க மாட்டாரா? அதெல்லாம் அவர் புரிஞ்சுப்பாரு, எங்க கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் சார் பேசிட்டு இருந்தேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன், புரிஞ்சுக்கலையா சார்? என்ன அப்படியே மாத்திரியா நீ? ஐயோ சார், அதெல்லாம் இல்ல சார், இதுதான் சார் உண்மை. அவங்க 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சார், நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியா இன்னொரு கேள்வி எடுத்து வச்சிடறாங்க சார். அதுதான் சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டே கூட்டிட்டு வந்துட்டேன். நான் தான் இன்னைக்கு டியூட்டி இல்லைன்னு தெரியுது, வேற ஏதாவது டாக்டர் கிட்ட காட்டலாம்ல. சார் நான் சொல்லி பார்த்துட்டேன் சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்ல டாக்டர் அவரை தான் நான் பார்க்கணும், அவரை தான் நான் பார்த்தே ஆகணும்னு நின்றுட்டு இருந்தாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் உங்ககிட்ட வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க, அப்ப நான் என்ன சார் பண்ண முடியும்? அதுதான் சார். சரி ஓகே, இந்த டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் சார். உங்களை நல்ல டாக்டர்னு சொல்லிட்டாங்க சார். நானும் சொன்னேன் அவரு ரொம்ப நல்ல டாக்டர்னு சொன்னேன் சார். ஐஸ் எல்லாம் வைக்க வேணாம், நல்லா சமாளிக்கிறீங்களே காயு. என்ன சார் சமாளிக்கிற மாதிரியா இருக்கு? சமாளிக்கல சார், உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் சார். அவங்க சொன்னனால நான் சொன்னேன் சார், மத்தபடி உங்களுக்கு ஐஸ் வைக்கணுமா இல்ல சார். லேட் ஆகுனதும் இல்லாம பேசுறியா நீ? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். எப்படிதானோ அவ வச்சு சமாளிச்சான்னு எனக்கு தெரியல. யாரு சார்? ஊசிதான் உன்னை வச்சு எப்படி சமாளிச்சான்னு தெரியல சார். அதெல்லாம் திறமை சார், உங்களுக்கு அது இல்ல சார், என்ன பண்ண முடியும்? நல்லா பேசு. ஓகே சார். சார் அப்புறம் இன்னொன்னு சார், எப்பதான் சார் வருவாங்க? ஏமா? இல்ல சார், அவங்கள பார்க்கணும் போல இருக்கு சார். இருக்கட்டும், இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? எனக்கு கன்ஃபார்மா எனக்கே தெரியல. இருந்தாலும் உங்க 2 பேத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, இப்ப தனியா பார்க்கும்போது நல்லாவே இல்ல சார். நீங்களும் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்லயே இருக்கீங்க. என்னமோ சார், மேம் இல்லாதது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாவே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது என்னமோ உண்மைதான். அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காம வேற மாப்பிள்ளைக்கு விட்டு கொடுத்தீங்க? அதெல்லாம் இப்ப தேவையாமா நமக்கு? ஐயோ எனக்கு தேவையே சார். ஆனா எனக்கு தேவையில்லையே. ஆனா ரொம்ப மிஸ் பண்றீங்களா சார்? இல்ல மிஸ் பண்ணல, சந்தோஷமா இருக்கேன் சார். விளையாடாதீங்க சார், சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், சீரியஸா பதில் சொல்லுங்க. மேம் ரொம்ப மிஸ் பண்றீங்களா சார்? ரொம்பவே. உங்க மேம அவ்வளவு மிஸ் பண்றேன். எப்போதும் கூடவே போவோம், கூடவே வருவோம். இப்போ அவ அங்கேயும் நான் இங்கேயும் இருக்கும் போது அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல, என்னால சாப்பிட கூட முடியல. வீட்டுக்கு போனா அவ ஞாபகம் வரும்னு சொல்லிதான் வீட்டுக்கு போகாமலே இருக்கேன். என்னமோ அவ கூட இருக்கும் போது ஒரு சந்தோஷம். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. மனசே கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல சார். நான் பாக்குறேன் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கறதெல்லாம். என்ன எங்களுக்கெல்லாம் காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா வேற எல்லாம் நெஸ்கோ வேணா மறைச்சிடலாம் சார், என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க கௌசி மேம அவ்வளவு மிஸ் பண்றேன். உங்களெல்லாம் விட நான் தான் ஆர்வமா இருக்கேன் எப்போ வருவாங்கன்னு. ஹஸ்பண்ட் ஆச்சே சார், பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அதேதான். எப்ப வராங்கன்னு தெரியல, இன்னும் 2 நாள்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க சார், சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க இங்க மிஸ் பண்ற மாதிரி தானே மேம் அங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை. அது எனக்கு தெரியல, ஆனா அவளும் என்ன மிஸ் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? உங்களை விட அவங்க ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க சார். நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு சொல்ல போறாங்க பாருங்க. அங்க இருக்க போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணல சொல்ல போறாங்க. உங்க மேம் சொன்னா ஓகேதாமா? சொன்னா ஓகேலாம் இல்ல சார், சொல்லுவாங்க பாருங்க. ஆறுதல் கொடுத்ததெல்லாம் போதும், போய் வேலையை பார்ப்போம். சே, ஒரு நல்ல விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, உடனே தோத்தி விட்டுருவாங்க. சரி சார், நான் வரேன். சரி ஓகேடா, போயிட்டு வா.
என்னமோ அவ சொன்ன மாதிரி உன்னை அவ்வளோ மிஸ் பண்றேன் கௌசி. எப்ப நீ வருவேன்னு இருக்கு, எப்போ உன்னை பாப்ப, ஃபேஸ் டு ஃபேஸை எப்ப பார்த்து பேசுவேன்னு இருக்கு. சீக்கிரம் வந்துரு. இப்போ கொஞ்ச நாளைக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே. ஒருவேளை உனக்கு வேற பையனோட கல்யாணம் இருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்ல. இப்பதான் புரியுது அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு. அவனை காதலிச்சோ உனக்கு காதலிக்கலன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா அதை விட உனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உன் காதல வெளியிலயும் சொல்ல முடியாம என்கிட்டயும் சொல்ல முடியாம ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லி நான் கஷ்டப்படுத்திட்டல உன்னை. ரொம்ப ரொம்ப சாரி. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்து என்ன பாரு கௌசி. நீ இல்லாம என்னால கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. உன்னை அவ்வளோ மிஸ் பண்றேன். சீக்கிரம் வந்துருவேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் எப்படி தாக்கு பிடிக்க போறேன்னு தெரியல. அந்த 2 நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு தெரியல. நீ இல்லாம ஏற்கனவே நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற. இன்னும் 2 நாள் தாக்கு பிடிக்கணும்னா அவ்வளவுதான் போல. ஐ லவ் யூ சோ மச் கௌசி. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏதுரோ. ஐயோ குட்டி, என்ன தூக்கம் வரலையா? எவ்வளவு நேரம் தூக்கிட்டு அம்மா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பவும் எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் காலையில நல்லா படுத்து தூங்கிட்டு இப்ப தூங்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் பாரு அன்பு, 2 பேரும் காலையில நல்லா தானே படுத்து தூங்குறாங்க. நைட் ஆனா பாரு அன்பு, கொட்ட கொட்ட 2 பேரும் முழிச்சிருக்காங்க. தூங்குறாங்களா பாத்தியா? வேணும்னே பண்றாங்க அன்பு இவங்க 2 பேரும். என்னமா பண்றது, குழந்தைங்கனாலே அப்படித்தானே. அதுக்கு அன்பு பாரு அன்பு, நான் எவ்வளவு நேரம் தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கேன். அநியாயம் 2 பேரும் பண்றாங்கடா. இல்லனா கூட கொஞ்ச நேரம் தூக்கிட்டு நடந்தா தூங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா தூக்கம் வருது, இவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க அன்பு. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வருதா? பின்ன எப்படி தெரியுமா தூக்கம் வருது? ஆனா இவங்க 2 பேரும் தூங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தூக்கம் வராது, முதல்ல ஒரு நடதா நடப்ப தூக்கிடுவாங்க. அப்பதான் என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வராது. ஏன் நீ வேற? இப்ப 2 பேரும் கொட்ட கொட்ட முடிச்சு என்னையே பாத்துட்டு இருக்காங்க. இவன் பாரு நம்ம என்ன பேசுறோமோ அத காதுல வாங்கிக்கிட்டு இருக்கா. நல்லா எப்படி 2 பேரும் பல்ல கட்டுறாங்க பாத்தியா? நம்ம 2 பேரையும் தூங்க விடாம இவங்க நல்லா காலையில தூங்கிட்டு இப்ப தூங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடந்தாலே இதுங்க 2 தூங்கிரும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து 2 பேரும் வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூங்குன மாதிரிதான் அன்பு. எனக்கு என்னமோ விடியங்காலையில தான் தூங்க போறோம்னு தோணுது. ஆமா, நம்ம குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் எப்போதும் விடியங்காலையில தானே. நீத்தெல்லாம் கூட சீக்கிரம் தூங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேரும் வேணும்னு பண்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் அம்மாவுக்கு தூக்கம் வருதே, எப்படி இவங்களுக்கு தூக்கம் வரும்? அம்மாக்கு தூக்கம் வருதுடா, கொஞ்சம் தூங்குங்கடா 2 பேரும். நீங்க தூங்குனாதானே அம்மானால தூங்க முடியும். இப்படி 2 பேரும் கொட்ட கொட்ட முழிச்சு பாத்துட்டு இருந்தா அம்மா எப்படிடா தூங்குவேன்? அம்மாக்கு டயர்ட் ஆயிடுச்சுடா, நல்லா தூக்கம் வருதுடா. அதனால தயவு செஞ்சு 2 பேரும் தூங்குங்க. இப்படி நானும் அப்பாவும் எவ்வளவு நேரம் தான் உங்க 2 பேத்தையும் தூக்கி வச்சுட்டே நடந்துட்டு இருப்போம். தூங்கவும் மாட்டேங்கிறீங்க. இப்படியே தூக்கி வச்சுட்டு எங்களை நடக்க விட்டுட்டு மட்டும்தான்டா இருக்கீங்க 2 பேரும். நானும் பாக்குறேன் 2 பேரும் எப்ப தூங்குறீங்கன்னு. இப்படியா அப்பாவையும் அம்மாவையும் நடக்க வைக்க போறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுடா. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப தூக்கம் வருது போலயே, அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா போலயே. ஆமா அன்பு, ஒரு மாதிரி டயர்டா இருக்குடா. காலையில இருந்து அங்க இங்க போயிட்டு வந்தோம், அதனால டயர்டா இருக்குடா. சரி, நீ என்ன பண்ற? என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன், நீ தூங்க. ஏய் எப்படி வேண்டாம், இப்படி உங்களுக்கு நடக்கணுமே. நான் பாத்துக்கிறேன் பொண்டாட்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு டயர்டா இருக்குன்னா உனக்கும் டயர்டா தான் இருக்கும். ரொம்பலாம் தூக்க வரல, விட நான் பாத்துக்கிறேன். ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க தூங்கட்டும், அதுக்கப்புறமே நான் தூங்குறேன்டா. இல்லனா உன்னை டார்ச்சர் பண்ணி எடுத்தாலும் எடுத்துருவாங்க இதுங்க 2. அப்பா புருஷன் மேல எவ்வளவு பாசம் பொண்டாட்டிக்கு. அப்புறம் இருக்காதாடா அன்பு? இங்கேயே எவ்வளவு நேரம் நிக்கிறது? அப்படியே வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு கொஞ்சம் நடந்தோம்னா அப்படியே தூங்கிடுவாங்கல்ல. உனக்கு டீ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு நடக்க வச்சிட்டல நீ. சரி பாப்பா, உங்களுக்காக நடக்கிறோம். சரி, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு. அதான் சார், டீ குடிச்சிட்டீங்களா? நல்லா இருந்துச்சுல, கிளம்பலாமா? போல பொண்டாட்டி. ஏன் டீ குடிச்சிட்ட? சூப்பரா இருந்துச்சு. வீட்டுல நீ போடுறத விட நல்லா இருந்துச்சு. என்ன அன்பு? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. இல்ல, வீட்டுல நீ போடுறத விட கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அந்த பயம் இருக்கட்டும்டா. பாருங்கடா அம்மா எப்படி அப்பாவை மிரட்டுறாங்கன்னு. அப்படிதான் மிரட்டுவேன். என்ன பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருந்துப்பேன். அது வா போலாம். என்ன பொண்டாட்டி? என்னமோ தெரியலடா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவும் காதலிச்சு. எங்க சார்?
நீங்க மட்டும்தான் காதலிச்சீங்க, நான் காதலிக்கல சார். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ காதலிக்கலையா? அது வந்து காதலிச்சேன் பட் காதலிக்கல. இது என்னடி பதில்? அதுதான்டா, காதலிச்சேன் பட் காதலிக்கல. நல்லாவே இல்ல தெரியுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன கண் கலங்காம பாத்துக்கிற என் புருஷனுக்கு ஐ லவ் யூ.